How are you all? I hope you all are fine. I welcome you to the new class of today. Today, we are going to see a poem in English which is known as Beyond the Universe. Again, this poem is regarding the space. Come on, let's read the poem. I dream of flying beyond the earth, amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away home. Now, in these four lines, the poet wants to explain us that he is dreaming of flying beyond the earth, above the earth, away from the earth. So it is his dream to get out of the earth. பூமியை விட்டு வெளியே போய் பார்க்கணும். பூமி எங்கே இருக்குது? Where is the earth? It is on the space. Earth is on the space. அது ஸ்பேஸில் இருக்குது. ஸ்பேஸில் என்னது? வானத்தில். ஓகே, ஸோ அந்த வானத்தில் இன்னும் நிறைய திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் in the earth we have many houses. One is your house, next would be your neighbor's house, next your uncle's house and all. You have many villages. One is your village, next your neighboring village, next your uncle's village, your relative's village. In the same way, in space we have many planets, and one of the such planet is earth. ஸோ வானத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, கிரகங்கள் இருக்குது. அதில் ஒரு கிரகம் வந்து என்னது? எர்த். ஸோ த போயட் வாண்ட்ஸ் டு கோ அவே ஃப்ரம் எர்த். அந்த பூமியை விட்டு மற்ற கிரகங்களுக்கு, அந்த ஸ்பேஸில் இருக்க மற்ற காரியங்கள் பறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. பியாண்ட்னா அதை விட்டு அந்த புறம், அவே ஃப்ரம் தேர். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கோ அமிட்ஸ் த பிளானட்ஸ் அண்ட் த கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ். அமிட்ஸ்னா அவர்கள் நடுவில், அவர்கள் நடுவில். ஸோ வேர் டஸ் ஹி வாண்ட்ஸ் டு கோ? ஹி வாண்ட்ஸ் டு கோ கிரகங்கள் மத்தியிலையும் எண்ண முடியாத நட்சத்திரங்கள் மத்தியிலையும் போகணுன்ட்டு ஆசை. ஹி வாண்ட்ஸ் டு ஃப்ளை தேர். ஐ வுட் ஸ்டாப் பை த ரெட் பிளானட் மார்ஸ். ஸோ வென் ஹி கீப்ஸ் flying and when he comes near the Mars, while he is flying, when he sees the Mars, he wants to stop there. மார்ஸ் அவன் பறந்துட்டு இருக்கும்போது மார்ஸ் பக்கத்தில் வந்தால் அங்கே நிற்கணும், அங்கே நான் பறக்கிறத நிப்பாட்டி அங்கேயே நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. வை? பிகாஸ் ஹியர் வி ட்ரீம் ஆஃப் அ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். ஏன்னா மார்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் மேன் இஸ் ட்ரைங் டு பில்ட் அ ஹவுஸ் டு லிவ். நாளைக்கு அர்த்தில் வாழ முடியாது அப்படின்னா மார்ஸில் போய் தான் மனுஷர்கள் வாழணும் அப்படிங்கிற எல்லா ஆயத்தங்கள் மனுஷன் செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால நம்ம வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு, ஓகே, நம்ம வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு மீன்ஸ் லிவிங் அ ஹோம் அவே ஃப்ரம் home. So Mars is a home away from your home. For example, if you people stay in hostel, so your hostel is a home away from your home. உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வீடு, அதாவது நீங்கள் பிறந்த வீடு, உங்கள் வீட்டை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு வீடு உங்களுடைய ஹாஸ்டல் இல்லையா? ஸோ இந்த சேம் வே. ஸோ மார்ஸ் இஸ் அ ஹோம் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் அவே ஃப்ரம் தியர் ஓன் ஹோம். நம்மளுடைய சொந்த வீடு பூமியில், ஆனால் அதை விட்டு தூரத்தில் இருக்கிற நம்ம இன்னொரு வீடு வந்து மார்ஸ். ஸோ அந்த மார்ஸ் எப்படி இருக்குது, அங்கே எப்படி நம்ம வாழலாம் அப்படிலாம் பார்க்குறதுக்காக he would stop flying and see the Mars. ஓகே, ஆஃப்டர் சீயிங் த மார்ஸ் வாட் he will do? மார்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன செய்வார்? செகண்ட் ஸ்டான்ஸா, fly on to watch the Saturn. அதுக்கப்புறம் சாட்டனை பார்க்க போவார். சாட்டன் இஸ் ஆல்சோ அ பிளானட். ஓகே, அதை பார்க்க போவார். வித் இட்ஸ் ரிங் அண்ட் மூன்ஸ். ஏன்னா சேட்டனை சுற்றி என்ன இருக்குது? ரிங் இருக்குது, பக்கத்தில் மூன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தென் ஐ ஸ்டாப்டு பை ஜூபிட்டர். அவர் என்ன செஞ்சாரா? கனவுலே அவர் ஜூபிட்டர் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டார். மார்வல்டு பை இட்ஸ் ரெட் ஸ்டார்ம்ஸ் தட் லுக் லைக் மார்பிள்ஸ். ஜூபிட்டரில் நிறைய ரெட் ஸ்டார்ம்ஸ் மாதிரி அப்படி தெரிதா சுற்றிக்கிட்டு. எஸ், ஸோ அதை பார்த்து மார்வல்டு ஆச்சரியப்பட்டது. ஏன்னா அந்த ஸ்ட்ராம்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த புயல் ஜூபிட்டரில் சுற்றி வருகிற புயல் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சா? இட் வாஸ் லைக் அ மார்பிள், கோலிகா மாதிரி, கோலி குண்டு மாதிரி இருந்துச்சு தான். த நெக்ஸ்ட் stanza says, hurtling through a belt of asteroids, I crossed Uranus without a fuss. Okay. Now, he hurdled. Hurdle means to cross all the
பேரியர்ஸ். ஓகே, எல்லா தடங்களையும் தாண்டி போகிறது தான் ஹர்டிலிங். ஓகே, டு அ பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஓகே, அங்கே இருந்த எல்லா தடங்களை, ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு நேராக இருந்த எல்லா தடங்களையும் அவர் என்ன செஞ்சார், தாண்டி யூரானஸ்க்கு போனார். எங்கே போனார்? யூரானஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ் எனது வானங்களில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி அங்கேருந்து ஜூபிட்டரை பார்த்துட்டு எங்கே போனார்? யூரானஸ் பார்த்தார். வித்தவுட் அ ஃபர்ஸ்ட், எந்த விதமான ஒரு நச்சரிப்பு இல்லாமல் அப்படி இப்படின்ட்டு ஒரு நம்ம எங்கேயாவது பரவினோம். வென் வி கெட் ரெடி டு கோ சம்வேர் வி மேக் ஃபர்ஸ்ட் நோ வை இட் இஸ் லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூர் ட்ரெஸ் ஹேஸ் நோ பட்டன், வாட் வில் யூ டூ? பட்டன் இல்லையே, இது போட்டா என்ன, பார்த்து தச்சு வச்சா நம்ம ஏமா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? திஸ் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட். இது வேண்டாம், அது தாங்க, இது நல்லா இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஹீ டிட் நாட் டூ எனி ஃபர்ஸ்ட். எந்த தடங்கள் இது ஏன் இப்படி இருக்குது அப்படி எதுவும் செய்யாமல் டைரெக்டாக ஜம்ப் பண்ணி ஓடி எல்லா தடங்களையும் தாண்டி he went and crossed and saw Uranus. To Neptune, the blue-eyed giant, further high I fly beyond the galaxy. ஸோ யூரானஸை பார்த்துட்டு திரும்ப நெப்டியூனை பார்த்துட்டு, அப்படியே நெப்டியூனும் எப்படி இருந்துச்சு? ப்ளூ ஐஸ் ஜாயிண்ட் மாதிரி. ஒரு ஜாயிண்ட் என்னது, ஒரு பெரிய உருவம். ஸோ ப்ளூ ஐஸ், ஒரு பெரிய ப்ளூ ஐஸ், அதான் நெப்டியூன். அங்கேருந்து ஃபர்தர் ஹை, இன்னும் உயரமாக பறந்து he went to the galaxy. எங்கே? கேலக்ஸி வர பறந்து போயாச்சான். Now the next last stanza it says, to meet the creator of this magnificent display. எங்கே பறந்து போனாராம்? அதுக்கும் அப்பாறாக பறந்து, கேலக்சிக்கும் அப்பா இருக்கா, கேலக்சிக்கு மேலே பறந்து பறந்து எங்கே போனாராம்? டு மீட் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் மேக்னிஃபிஷன்ட் டிஸ்பிளே. கிரியேட்டர் உருவாக்குனவர், கிரியேட்டர் உருவாக்குனவர். ஸோ ஹூ இஸ் த கிரியேட்டர்? காட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் மேக்னிஃபிஷன்ட் டிஸ்பிளே. மேக்னிஃபிஷன்ட்னா இப்படி ஒரு ஆச்சரியமான, அற்புதமான, அதிசயமான ஒரு காரியங்களை, ஒரு அழகான காரியங்களை டிஸ்பிளேனது காட்டுறது எல்லாரும். இப்போ உலக மக்கள் எல்லாம் ஆண்டோட அதிசயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கும். பூக்கள், மிருகங்கள் எல்லாம் வித்தியாசமாக அழகானது பார்த்துட்டே இருக்கும் இல்லையா? அது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியங்களை வெளிப்படுத்தின அந்த கிரியேட்டரை, உருவாக்குனவரை நான் பார்க்க போகிறேன். டு டேக் மீ பியாண்ட் த மில்கி வேக்கு அப்பார் என்னை, அந்த பக்கம் மேலே உயரமாக என்னை கொண்டு போய், டு voyage across the galaxies. டு voyage across the galaxies. ஸோ கேலக்ஸிஸ் வர என்னை கொண்டு போய் காட்டி அவரை நான் நன்றி சொல்லிட்டு நான் என்ன சொல்லி போயிட்டுருக்கேன். ஸோ த poet is going to see the creator. He is going to see the creator of creator, because the poet wants to thank him that such a beautiful universe the Lord has made. God has made such a beautiful universe. If this planet would not be there, then the lives would be difficult in this earth. இல்லையா? இந்த பிளானட்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையை உருவாக்கின அருமையான ஒரு யூனிவர்ஸ், ஒரு பூமண்டலத்தை உருவாக்கின அந்த ஆண்டரை நான் பார்க்க போகிறேன். இவைகள் எல்லாத்தையும் தாண்டி பூமி, எர்த், மூன், ஸ்டார், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், ப்ளூட்டோ எல்லாத்தையும், நெப்டியூன் எல்லாத்தையும் தாண்டி நான் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரப்போகிறேன். திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் போயம் that the poet has written as of now. So children, now in page number 86, you can see glossaries, that is the meanings, isn't it? Okay, so from the meanings, you are going to copy all the meanings. Beyond, amidst, marveling, resembles, marbles, hurtling, marveling, resembles, marbles, hurtling, and further. All these meanings you are going to copy down in your classwork note. So you are going to take out your classwork note, write today's date there, and write poem beyond the universe. You are going to write poem, P-O-E-M, poem beyond the universe, and then write their meanings. And after writing meanings, you are going to write beyond, outside the limits or reach.
Okay, like that you are going to copy all the meanings. Leave space for your meanings, okay, and keep it. Now coming down to your exercise, let us understand. Okay, match the planets and its features. So Mars, what is Mars? Mars is a red planet. Come on, match it. Write the number over there. Red planet. Next to red planet, write number 1. Next to red planet, write number 1. Okay, then what is Saturn? Who can tell me the correct answer? Saturn, what is Saturn? Come on, we have learnt in the poem just now. So it is very good. Who was that? Ring and moons, right there, number 2. Ring and moons, number 2. Very good. Then Jupiter. What is Jupiter, children? Jupiter is, yes, red storms. Jupiter is red storm, right there, number 3. After that, Neptune. After that we have Neptune. So what is the answer for Neptune? Blue eyes giant. Blue eyes giant. Okay, have you finished? Okay, now the next one is answer the following questions. Answer the following questions. So copy the question, all of you, in your classwork note. Leave space for your meanings. 1 2 3 4 5 6 7 7 meanings or 10 line to விட்டுருங்க. 7 7 14. After each meaning you leave one line, isn't it? So 14, around 15 to 16 maybe. Leave the 15 to 16 lines and then write there, answer the following questions. So you can copy the meanings afterwards. That would be your homework. Okay, so answer the following questions. Copy the first question. Where is the poet going in the dream? Where is the poet going in the dream? So where is the poet flying to in the dream? Answer is, the poet is flying beyond the earth. Write the answer. The poet is flying beyond the earth in the dream. In the dream. So children, now where is the poet going in the dream? Okay, so these are the questions we are going to copy in your classwork note. The answers are, can you see on the board? Yes. The poet is flying beyond the earth in the dream. The poet is flying beyond the earth in the dream. The poet is flying beyond the earth in the dream. The next one. Which planet has rings around it? Which planet has rings around it? Copy the questions and the answers from your video. Come on, copy it from the screen. The answer is, the planet Saturn has rings around it. The planet Saturn has rings around it. The planet Saturn has rings around it. Question number 3. Which planet has red storm? Which planet has red storm? Answer is, the planet Jupiter has red storm. The planet Jupiter has red storm. The planet Jupiter has red storm. Question number 4. Why does the poet fly out of the universe?
Why does the poet fly out of the universe? Answer is the poet fly out of the universe. Copy from the question. The poet fly out of the universe. And then continue with the answer. To meet his creator. To meet his creator. The poet flies out of the universe to meet his creator. Question number 5. Name the planet the poet flies through. Name the planet the poet flies through. The poet flies through. Write all the names in capital. The first letter must be in capital, children. S for Saturn, J for Jupiter, U for Uranus, and N for Neptune. Write all these letters in capital. The poet flies through Saturn, Jupiter, Uranus, and Neptune. The poet flies through Saturn, Jupiter, Uranus, and Neptune. I hope you would have finished writing all the question answers. Come on, do it fast. The answers are displayed on the board for screen for you. Copy it quickly. Okay. Now the next one is page number 87. Let us know. Hey Shruti. Hey Shruti, look here. Look there. Hey Shruti, look. There are lot of cows. No, Somu, you shouldn't call it a herd. You should call it a herd of cows. Okay, now we see, what do we see in this picture? Here we see that there is a open space, okay, and we can see some cows over there, more than one boy and a girl, and the cows are eating grass. So now this boy, whose name is Somu, he is saying that there are lot of cows. Lot means many, but she is saying, Shruti is saying that we are supposed to call herd, not lot. Okay. So what does this word means, herd? Herd tells us about a collection. That means a group, which is called as collective noun in grammar. Which is called as collective in grammar. Okay. So lot tells you more, but you have certain names. For example, when people, you will not call herd. For people, you will say group of people. Okay, so this cows and all you call herd of cows. For honeybee, you say school of honeybees, isn't it? Swarm of flies. For flies, we say swarm of flies. So, likewise, each and every group has different words, which is called as collective noun. So, shall we learn some of these collective noun, children? Now, following down.
As Shruti says, a collection or group of cows is called as a herd of cows. To indicate any group, we use collective nouns. So, any group, it may be human beings, animals, birds, bees, flowers, dogs, cats, or whatever it may be, even in planets, whatever. Then musicians and all. See, we say band of people. Why? Because they are a group of musicians. So, likewise, they are called as collective nouns. So, some examples have been given to us in this book. That is, a team of players. See, group of people. They are group of people, but we are not calling group. We are calling team. Why? Because all of them together make a team. They play together by helping each other. தான் சொந்த விருப்பத்தில் எவனும் விளையாட மாட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து எல்லாருமே அந்த ஒரு குரூப்புக்காக விளையாடுவாங்க. ஸோ அதனால they are called as a team. A galaxy of stars. So the group of stars is called as a galaxy. Group of dogs are called a pack of dogs. A pack of cards. Cheat விளையாடுறோம்ல, so that is called as a pack of cards. Then a swarm of flies. A swarm of flies. A band of musicians. A band of, see here I told you a band. Yeah, a band of musicians. Then an army of ants. An army of ants. Okay, so army, band, swarm, pack, galaxy, team, herds are all collective nouns. Now, turning to page number 88, you can see there some pictures. Okay, picture of birds and grapes. So, what will you write there? A dash of birds and a dash of grapes. What will you write there? Can anyone answer me? So, for birds, it is a flight of birds. F-L-I-G-H-T. Flight of birds. And the second one, a bunch of grapes. B-U-N-C-H. Bunch of grapes. And now, match the picture with the collective noun. This is your homework. This is very easy, so you can match it. But not only matching, you have to learn the collective nouns. What do we call for goats? What is the collective noun for goats? Flock. What is the collective noun for flowers? Bouquet. What is the collective noun for soldiers? Army. What is the collective noun for fish? Shoal. And what is the collective noun for singers? Choir. So these words, a flock of goats, a bouquet of flowers, an army of soldiers, these 5 plus above we saw a flight of birds, a bunch of grapes. So 7 words, your 7 sentences you are writing 2 times for your homework. You have to say and write, you have to learn it, because while taking test I will ask you all these collective nouns. Okay, so do the homework, match the collective nouns with the pictures, as well as learn the collective nouns and write it 2 times. Okay children, now next we will see in the next video. Till then, take care of yourself. Bye.